அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கீர்த்தி ஃப்ரம் பாண்டிச்சேரி. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு 2 வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக தான் இருந்தது. என்னடா எடுத்தோடனே இந்த மாதிரி கான்ட்ரவர்சியல் வீடியோ போடணுமாங்கிறது ஒரு தயக்கத்தோடு தான் அந்த வீடியோ போட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கும் நம்மளோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கும் நேரங்காலம் பார்த்து போடுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. இத்தனைக்கும் என்னோட சைட்லேருந்து, ஃபேமிலி சைட்லேருந்து சரி, கொஞ்சம் பயந்தாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு வீடியோ போடணும், அதுவும் இந்த டைமில். நான் தெளிவாக சொல்லிட்டேன், நம்ம இதில் வந்து யாரையும் நம்ம வந்து தாக்கி பேசலை, சஜஷன் மாதிரி தான் கொடுத்தோம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இத்தனைக்கும் நம்ம இப்போ தான் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஒன்றும் ஒரு ஃபெமிலியரான ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ கிடையாது, அதனால் பயப்படாதீங்கன்னு சொன்னோம். ஃபெமிலியரோ இல்லையோ, நம்ம கருத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்திருக்கிறோம். அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஏதாவது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம்னா தான் நம்ம பயப்படணும். ஒரு தப்பான ஒரு இதை வழிகாட்டுறோம்னா தான் நம்ம பயப்படணும். நான் வந்து எனக்கு மனசாட்சிக்கு ஒன்று நான் ஒன்றும் தவறுதலாக எதுவும் சொல்லலை. ஒரு காமன் மேனாக நம்ம என்ன அனுபவிக்கிறோம், நம்ம என்ன ரோட்டில் பார்க்குறோங்கிறத தான் சொன்னேன். சரி, ஓகே, அந்த டாப்பிக்கை விட்டுறலாம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரு கொண்டாடின ஒரு விஷயத்த இப்போ ஏன் நம்ம கொண்டாட மறந்துட்டோம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஒரு 2-3 நாளாக இதை பற்றி யோசிச்சுட்டு தான் கொஞ்சம் ஓகே இன்றைக்கி எடுப்போம் அப்படின்னு இருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பாண்டிச்சேரியில் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் டே, April 9 டுடே. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது April 9. இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் என்னோடய தேசிய கடமையை நான் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, நம்ம வந்து எப்பயோ இந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பித்தது, இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் திரைப்படங்களை மட்டுமே கொண்டாடினாங்க. ஆனால் போக போக திரைப்படத்தில் நடிக்கிறவங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். என்னைக்கு நம்ம திரைப்படத்தில் நடிக்கிறவங்களை கொண்டாட ஆரம்பித்தோமோ அன்னைக்கே திரைப்படங்களோட ஒரு உயிர், ஒரு சோல் வந்து காணாம போகுது. ஆமாம், அது என்னன்னு நான் சொல்கிறேன். முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம சில டேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஒரு 90s கிட்ட, ஒரு 2K கிட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பழசுக்கு போவேனா, ஏன்னா கண்டிப்பாக வந்து 90s and 2K கிட்ஸ் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. பெரும்பாலும் வயதானவங்களும் சரி, நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களும் சரி, அந்தளவுக்கு எனக்கும் டீட்டெயிலிங் பண்ணலை. நான் அதுவும் ரிசர்ச் பண்ணலை. பழசுல இருக்கா, ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. நான் சொல்ல போகிற விஷயங்கள் நடந்திருக்குது. இருந்தாலும் வேணால் நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச முகமாகவே நம்ம வந்துட்டு தெரிஞ்ச படங்கள் பற்றி, தெரிஞ்ச முகங்களை பற்றியே பேசிடுவோம். முன்னாடிலாம் நம்மளுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம், ஒரு படம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரியல. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயந்தான் சொல்கிறோம். நான் பேரெல்லாம் சொல்லலாமா, டைரக்டர் பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நம்ம திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து யாரையும் ப்ளேம் பண்ணியோ அவங்கள தரக்குறைவாகவோ பேச போகிறதில்ல. இருக்கிற ஃபேக்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு காலத்தில் இல்லை, இப்போ வரைக்கும் சங்கர்னா ஒரு மாஸ் டைரக்டர், யாருக்குமே பிடிக்காம இருந்தது கிடையாது. டைரக்டர் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு படம்னு வந்து நம்மளுக்கு டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே எகிரிடும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, அவர் எடுத்த ஆரம்ப கால திரைப்படங்கள் ஜென்டில்மேனாக இருக்கட்டும், அந்நியனாக இருக்கட்டும், முதல்வன், இந்தியன், அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி நான் சொல்கிறது, காதலன் அவரோட படம் தான், ஜீன்ஸ் அவரோட படம் தான். அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்து 90s கிட்ஸுக்கு பிடிக்கிற படங்கள். அவருக்கு என்ன ஆச்சு இப்போ இந்த 2K கிட்ஸுக்கு ஏன் வந்து அவ்வளோ ஒரு கொண்டாட மாட்டுறாங்க? நாங்கள் வந்து அவ்வளோ கொண்டாடி இருப்போம். சங்கர்னாலே இப்போ முதல் நாள் போய் தேட்டரில் உட்காந்துருவோம். இப்போ உள்ள உங்களுக்கு ஏன் வந்து அவரோட படங்கள் வந்து செட் ஆகலை? அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். மேபி அந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு அந்த 2K கிட்ஸ்க்கு நம்மளுக்கு பிடிக்காம, அதாவது செட் ஆகாமல் இருக்கலாம், நம்மளோட லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிற சில விஷயங்கள்,
டைரக்டர்ஸ்க்கு என்றைக்குமே அவரோட ஸ்டஃப் வந்து குறையாது. அவர் என்ன திறமையான அவர் எதில் திறமையோ அது அவர்கிட்ட எப்போவுமே தான் இருக்கும். ஆனால் நான் நம்புறது என்னன்னா, இவரோட இப்போ கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இந்தியன் 2 இருக்கலாம், 2.0 அந்த மாதிரி நிறையா படங்கள். இப்போ தெலுங்குல கூட போய் தலைவர் கால வச்சார். கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வந்தது, அதுவுமே இருக்கலாம். எல்லாமே ஒரு விதமாக மிக்ஸ்டு ரிவ்யூஸ். அவர் சக்ஸஸ்ஃபுல் மூவி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நடுவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பாய்ஸ் படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி ஒரு 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 படம் ஒன்று அப்படின்னு, ஒரு அடல்ட் மூவி, அது வந்து வீட்டில் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் காலம் போக போக நம்ம மற்ற படங்கள் இதை விட மோசமாக ஒரு கண்டென்ட் உள்ள அடல்ட் மூவி எல்லாம் வந்துட்டு சினிமாவில் பார்த்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் இந்த பாய்ஸ் படத்தை பார்க்குறீங்கன்னா அதில் எவ்வளோ மெசேஜ் இருக்குங்கிறத லேட்டராக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அப்படி ஒரு டைரக்டர் அவர். என்னன்னா மக்களால் ஏற்றுக்க முடியலை. என்ன இந்த டைரக்டர்கிட்ட வந்து இப்படி ஒரு படமா அப்படின்னு தான் முதல்ல நினச்சி கோவப்பட்டாங்க எல்லாருமே, தவிர ஃபேக்டை வந்து ஃபீல் பண்ணலை. ஆனால் அப்போதைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த படத்தில் உள்ள கண்டென்ட், அந்த மெசேஜ் அப்படி. என்னதான் பசங்க வந்துட்டு ஊதாரித்தனமாக லவ் அது மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாலும், ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு வரும்போது எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்க, அவங்க எவ்வளோ விஷயங்கள் தியாகம் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிரை கூட விடுறது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இதை மெசேஜ் தான் அந்த படத்தில் இருக்கும். ஓகே ஓகே அதை விட்டுருலாம். இப்போ அப்படி ஒரு டைரக்டர்கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. இந்த படத்தை இந்த டைரக்டராக எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து தான் எல்லா ஆடியன்ஸுக்குமே இருக்குது. அதில் என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு பொருந்துற ஒரு ரீசன் டைம். ஆனால் சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் சொல்ல மாட்டோம். ஏன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறார் ஒரு ஒரு படத்துக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து நான் வந்து என்றைக்குமே நான் ஒரு குறையாக சொல்ல மாட்டேன். எதிர்பார்ப்பு எதனால் ஆடியன்ஸ்க்கு வருதுன்னா ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் என்னமோ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. என்ன மாதிரி ட்ரெண்ட் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் அந்த படத்தோட அவுட் எப்படி வந்திருக்கு, அந்த படத்தோட குவாலிட்டி எப்படி வந்திருக்குங்கிறது அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், க்ரூஸ்க்கு தெரியும். எப்படா அந்த படத்தை ஒப்பேத்துறது இப்படி பிளான் பண்ணி தான் ப்ரொமோஷன் அதிகமாக்குறது. ப்ரொமோஷன்னா எப்படி சொல்கிறோம்னா, நம்ம வந்து இப்போ நிறையா வந்து சோஷியல் மீடியாஸ் வந்துடுச்சு. நிறைய பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டுவாங்க ஊராக. போஸ்டர் வந்து எப்படின்னா அந்த வண்டியில் வந்து ஆட்டோலெல்லாம் போஸ்டர் ஒட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொமோஷன் அப்போதைக்கு. அதுவும் எப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டர் சார்பாக இப்படி தான் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். நாளடைவில் போக எப்படி மாறுது ப்ரொமோஷன் அப்படின்னா, நம்மளோட கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு ஃபோனுங்கிற ஒன்று நம்மள்கிட்ட வந்ததோ அப்போலேருந்து நம்ம கைக்குள்ளே ப்ரொமோஷன்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஒரு நல்ல படத்துக்கு நான் நம்புகிற விஷயம் ப்ரொமோஷன் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போதும். ஒரு நல்ல படத்துக்கு என்றைக்குமே ஓவர் ப்ரொமோஷன்ஸ் அவசியம் இல்லை. ஆனால் நிறைய நீங்கள் ரீசெண்டாக போன வருஷம் நடந்த காமெடியில் இருக்கும். ஒரு படம் ஒன்று வந்தது, ஒரு பேய் படம் ஒன்று. உங்களுக்கு தெரியும் அந்த படம் என்ன. இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். அளவுக்கு அதிகமாக அந்த இன்ஸ்டா பிரபலங்கள் ப்ரொமோஷனுங்கிற பேரில் அந்த படத்தை தப்பாக ப்ரொமோட் பண்ணி அந்த படத்துக்கு வந்து எல்லாரையும் தியேட்டருக்கு வர வச்சாங்க. நானே அந்த ப்ரொமோஷனை பார்த்து நம்பி தான் ஓகே ஒருவேளை நல்லா இருக்குமோன்னு போய் ஏமாந்த படம் தான் அது. இந்த ப்ரொமோஷன்ஸ்னால தான் நிறைய பேர் அந்த படத்தில் ஏமாந்து போகிறாங்க. இதுவும் இந்த ப்ரொமோஷன்ஸுமே அந்த டைரக்டருக்கு மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொண்டு வரதுக்கு காரணம். ஏன் இன்னொன்று இப்போ சரி, இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வர விஷயம். படம் எடுக்கும்போது ஏன் அந்த படத்தில் இந்த பிரச்சனை வருது, ஏன் வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்களால எடுக்க முடியல அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்னா, அவங்களோட டீம் ஒர்க் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிரேக் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏடிஸ் இருப்பாங்க. ஏடினா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு என்றைக்குமே அவங்களோட ஒர்க்கு மட்டும் ஜஸ்ட்டே வந்து இந்த க்ரூ கண்ட்ரோல் பண்ணுறது, டயலாக் எழுதுறது, இது மட்டும் கிடையாது. ஸ்டோரி டிஸ்கஷன், ஸ்டோரி டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே அவங்களோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரும் அதை தான் மெயினாக ஏடிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க.
டேரக்டர்ஸ் எப்பவுமே ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிறோம்ல, அந்த மாதிரி தான். கேப்டன் ஆஃப் த ஷிப்னா அவர்கிட்ட அந்த கதையோட அந்த கரு மட்டும்தான் முதல்ல அவருக்கு வந்து தோணும். எப்பவுமே ஒரு டேரக்டர் எடுத்தோடனே ஃபுல் ஸ்கிரிப்டை எழுதிட்டு வந்து படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அவர்கிட்ட ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்கும், இந்த இதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் வச்சு தான் அவங்க உள்ளே வருவாங்க. ப்ரொடியூசர்கிட்ட பேசுவாங்க. என்கிட்ட ப்ரொடியூசர் அலோவ் பண்ணால் தான் அவங்க ஸ்கிரிப்டுக்கே போவாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு போகும்போது அவங்களோட முக்கியமான இன்வால்மெண்ட் யார் அந்த ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னா ஏடிஸ். நீங்கள் உங்கள் கையில் மொபைல் இருக்குது, நீங்களே சர்ச் பண்ணலாம். இப்போ இந்த சாரோட ஏடிஸ் யார் யார், அவங்க எப்போ அவரை விட்டு வெளியில் வந்தாங்க, விச் மீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஸ் வந்து அப்படி ஏடியாவே இருந்து போயிடுறது இல்லை. எல்லாருமே தனியாக ஒரு படம் எடுத்துகிட்டு தான் வெளில வராங்க. அவங்க எப்போ அவங்க ஏடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சங்கர் சாரோட சக்ஸஸ்ஃபுல் ஏடிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்லி, வசந்தபாலன், இது மாதிரி இருக்காங்க. இவங்க நான் வந்து தெரிஞ்ச டைரக்டர் சொல்கிறேன். அட்லி, வசந்தபாலன் இவங்களோட முதல் படம் எப்போ வெளில வந்தது, சங்கர் சாரோட அடுத்த படம் என்ன மாதிரி ரிவ்யூ வாங்குச்சுங்கிறத நீங்களே கூகுளில் போட்டு பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட கருத்து. என்னன்னா, ஒரு டீம் பிரேக் ஆகுதுங்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த டீம் ஒர்க், அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து டைரக்டர் நம்ம எந்த குறையும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன படம் எடுத்தார் இவர், முன்னாடிலாம் ஒரு படம் எடுத்து இப்போலாம் என்ன இப்படி வந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் படமா, இவர்கிட்டருந்து வந்த படமா அப்படிங்கிற ஒரு பேசுகிறல அர்த்தமே கிடையாது. ஏன்னா யாருமே வந்து ஏடிஸை பிடிச்சி கையிலேயே வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, கரியர் இருக்குது. அவங்க அடுத்து அவங்களோட கரியரை பார்க்கணும். ஆனால் டேரக்டர்ஸ் கொஞ்சம் வந்து இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்க தான் செய்வோம். இப்போ ரீசெண்டாக ஒரு டைரக்டரு கொரோனாவுக்கு முன்னாடி அந்த மாநகரம்னு ஒரு படம் வந்தது, நல்லா இருந்தது படம், ஓகே. அடுத்து அதே டைரக்டர் கைதி எடுத்தார், சூப்பராக இருந்தது, ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அடுத்து அதே எதிர்பார்ப்பதுக்கு மாநகரம் கைதியை நினச்சி நாங்கள் எதிர்பார்த்து விக்ரம் வந்தது, ஆண்டவரோட நடிப்பில். இவர் டைரக்ஷன், நான் வந்து டை ஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. எதிர்பார்ப்பு தான், ப்ரொமோஷனும் இருந்தது விக்ரம் படத்துக்கு. போய் நாங்கள் தியேட்டரில் பார்க்குறோம், சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த எதிர்பார்ப்பெல்லாம் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்த படங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ்டு ரிவ்யூஸ், ஒன்றுமே சொல்லிக்கிற அளவு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்குது படத்தில். ஆனால் நான் நம்புறது அந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்னது டைம், ப்ரெஷர். இந்த டயத்துக்குள்ளே எனக்கு முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே எனக்கு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்ததுங்கிறத அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஸோ இதை தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து டைரக்டர் வந்துட்டு நீங்கள் வந்து டைம் பார்க்குறீங்க, படத்தோட அந்த மாஸ் பார்க்குறீங்க, செலவு பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே தவிர ஆடியன்ஸ்க்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. உங்களோட ஐடியா மட்டும் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு சொன்னால் போதுங்கிறது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? எங்களுக்கு வந்து கண்டென்ட் வேணும். ஒரு படம் பார்க்குறோம், 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம்னா எங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து உங்களை செலிப்ரேட் பண்ண தோணும். ஓகே, இந்த டைரக்டர் படம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பார் உள்ள. ரீசெண்டாக இந்தியன் 2லாம் பயங்கர எதிர்பார்ப்பு. ஏன்னா அவ்வளோ வருஷம் எடுத்தாங்க படத்தை. 2.0லாம் அவ்வளோ வருஷம் எடுத்தாங்க. எதிர்பார்த்தா ஒரு விதத்தில் 2.0 அந்த 3Dயை வச்சே ஒப்பிட்டாங்க. வேற ஒன்றும் படத்தில் வந்துட்டு யார் வில்லன் யார் ஹீரோனே நம்மளை தப்பாக கைட் பண்ணுற மாதிரி இருந்தது. 2.0 படத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், எதை வச்சு சொல்கிறேன்னா தெரியும். யாரை நம்ம ஹீரோவாக பார்க்கணுமோ அவங்கள வில்லனாக காட்டியிருப்பாங்க, யார் கெட்டது பண்ணுறாங்களோ அவங்கள ஹீரோவாக காட்டியிருப்பாங்க. இதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஓகே, அது வந்து படத்துக்கு ஒரு வில்லன் ஒரு ஹீரோ அப்படிங்கிற கான்செப்ட் வேணுங்கிறனால அதை எடுத்திருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சார் இருக்கிறாரு, அவரும் அதே மாதிரி தான். முதல்ல பார்த்தீங்கன்னா பக்காவாக தீனாவாக இருக்கட்டும், துப்பாக்கி, கத்தி, ரமணா வந்து எக்காலத்துக்கும் கேப்டன் புகழ் பேசுகிற படம் ஒரு படம். ரமணா வந்து
அதெல்லாம் வந்து அதே மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாது. கஜினியெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஜானர் அது. அந்த கான்செப்ட்லாம் அப்போதைக்கு யாருமே யோசிக்கல. அந்த அளவுக்கு எடுத்த ஒரு படம் அது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல கருத்து உள்ள ஒரு நல்ல ஒரு ஐடியா உள்ள படம் 7ஆம் அறிவு. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம தமிழர்களுக்கு போதி தர்மர்னா யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதே அந்த படத்து மூலமாக தான். நான் ஒத்துக்கிறேன். அந்த படம் இல்லைனாலும் எனக்கு இப்போ வரைக்கும் யார் போதி தர்மர் யார் என்னங்கிறது தெரியாது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் ஒரு படத்தை கொடுத்துடலாங்கிறது தப்புங்கிறதுக்கு ஒரு ரீசன், ஒரு எக்ஸாம்பிள் அந்த படம் தான். ஏன்னா அந்த படத்தில் அது ஒரு விஷயம் மட்டும்தான் உருப்படியான விஷயம். வேற ஒன்றும் அதில் கம்யூனிகேட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வச்சு படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால இந்த படம் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தது. அடுத்து சர்க்கார் வந்து இன்னைக்கு முக்கியமான நாள் நான் சொன்ன மாதிரி ஓட்டிங் அது சம்மந்தமாக உள்ள படம். ஆனால் அந்தளவுக்கு அந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு வர முடியல, கொண்டு சேர்க்க முடியல. அந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக கொண்டு போய் சேர்க்க முடியல. தர்பார்னு ஒரு படம் வந்தது, எதுக்கு வந்ததுன்னே தெரியல. அதையும் நம்ம அப்படியே விட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய டேரக்டர் இருக்கிறாங்க. வேணாம், இதுக்கு மேலே நம்ம டேரக்டர்ஸ் பற்றி லிஸ்ட் போட வேணாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு படம் ஃபெயிலியர்னா நம்ம வந்துட்டு நினைக்கிறது இவரோட படம் ஃபெயிலியரு, இவர் நடித்தாலே படம் ஃபெயிலியரு, இவர் எடுத்தாலே படம் ஃபெயிலியர். அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரு 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 நோக்கத்துக்காக தான் ஒரு படம் எடுக்கிறாங்க. அவங்களோட ஐடியா வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்கு தான் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ஃபெயிலியர் ஆகுதுங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறது, மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு படத்தில் ஒர்க் பண்ண ஒருத்தவங்க இந்த படத்தில் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். முக்கியமாக ஒரு ஆளுக்கு நான் ஒருத்தரை பற்றி நம்ம வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். சங்கர் சார் கூட உறுதுணையாக எல்லா படத்துலையும் இருந்தது. இப்போ ரீசெண்டாக இல்லாமல் இருக்கிறது சுஜாதா. அவங்கள மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் டயலாக்லேயே தெரியும், வெட்டிக்கும் ஒவ்வொரு டயலாகும். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2ல் வந்துட்டு ட்ரெய்லரில் ஒரு டயலாக் வந்தது. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே இவர் வந்து சங்கர் சார் வந்து சுஜாதா சாரை எப்படி மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதான் எனக்கு மனசில் பட்டது, அதை சொல்லணும். சரி, அதை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். அது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் அதை பற்றி யோசிப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து நம்ம பேசலாம். மறக்காமல், இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கன்சர்ன், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.